நம்ம மனிதர்கள் எல்லாம் சக்தி உடம்புகளால் ஆனவங்க. இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய மீடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட செயல்கள் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ஆற்றல தான் நம்மளோட கம்யூனிகேஷன் தொடர்பு, உலகத்தோட தொடர்பு இருக்குதுன்னு உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் பிரியமானவர்களே, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நோக்கங்கள், நம்மளோட உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு சக்தி ஆற்றல் தான் இந்த உலகத்தோட ஒரு மனிதனுக்கும் ஒரு பறவையோட விலங்கோட எல்லாத்துக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த மீடியமா உபயோகிக்குது. இந்த சக்தி மையத்தை நிர்வகிக்கிறதும் நம்ம சக்தி மையத்தை உபயோகப்படுத்துறதும் எங்க இருக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 ஆதாரங்கள், 6 ஆதாரங்கள் பிளஸ் சகசிரகாரத்தோட சேர்த்து 7 ஆதாரங்கள். இந்த 7 ஆதாரங்கள்ல சகசிரகாரமும் மூலாதாரமும் ரெண்டு முனையில இயங்குது. மனிதனோட அடிபாகம் மூலாதாரம், அதாவது மனிதனோட உடலை இந்த அன்னமய கோஷத்தோட பிராணமய கோஷத்தை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்யுது இந்த மூலாதாரம். அடுத்தது சகசிரகாரம் பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பை ஏற்படுத்துது. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உலகத்துக்கு தொடர்பு வைக்கக்கூடிய எந்த எனர்ஜியா இருந்தாலும் இந்த சக்கரங்கள் இருந்து போகுது. இந்த சக்கரங்கள் ஒரு சுழற்சி இருக்குது, அது கிளாக் வைஸ் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாக் வைஸ் சுழற்சியில கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா சக்தி ஊட்டப்பட்ட மையமா இருக்கும், நல்லா வெளிப்பட்டு நம்ம சக்திகளை திறம்பட செயல்பட வைக்கும். ஆனா ஒருவேளை அது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடலும் மனமும் பாதிப்புக்கு உள்ளாகுது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள், நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் நம்ம மேல கொடுக்கக்கூடிய பிரஷர், அவங்க ஆளுமைத்தன்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னன்னா சக்கரங்களை பாதிக்கப்பட செய்யுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், வயதாக நம்ம உடம்ப நம்ம கவனிக்காம விடுறதுனால, நம்ம பிராணனை கவனிக்காம விடுறதுனால இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்பட்டு நம்ம உடலும் மனதும் மங்கி போகுது. அதாவது சுறுசுறுப்பும் ஆரோக்கியம் இல்லாம போகுது. வர்ற 21ஆம் தேதி கோயம்புத்தூர்ல காலையில 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் உங்களோட பர்டிகுலர் பஞ்சபூத தத்துவம் என்ன அப்படின்னு உங்களோட ஜாதகத்தை பேஸ் பண்ணி, ஜாதகம்னா நீங்க ஃபுல்லா கட்டமெல்லாம் கொண்டு வர வேண்டாம், உங்க பிறந்த தேதி, பிறந்த நாள், பிறந்த ஊரு, எந்த ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா மட்டும் போதும். உங்களோட பஞ்சபூத தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் ஆகாத சக்கரங்களை பேலன்ஸ் பண்ணி, சுத்தமில்லாத சக்கரங்களை சுத்தப்படுத்தி உங்களை திறம்பட எங்களால் வேலை செய்ய முடியும், வைக்க முடியும். இதுல கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பர்ல உங்களோட பேரை போட்டு நான் பஞ்சபூத கிரியாவில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க அனுப்புற மெசேஜ் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா அந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிட்டு உங்க சக்கரங்களை தூய்மைப்படுத்தி உங்க சக்தி மையத்தை பலப்படுத்துங்க.